கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. பழனி 100 கோடி ரூபாய் மட நில மோசடி விவகாரத்தில் சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனும் பத்திர எழுத்தரும் இடைத்தரகருமான ஜெயபிரகாஷ் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேந்திரன். வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி பூங்கா சாலையில் உள்ள தண்டபாணி சுவாமி மடத்துக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் பழனி கோவிலுக்காக வழங்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்ததாக சிபிசிஐடி போலீசார் 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலத்தை விற்ற முருகதாஸ், மோசடியாக வாங்கிய வெள்ளைத்துறை சேதுபதி ஆகியோரோடு பத்திரத்தை தயாரித்து கொடுத்த அன்வர்தீன், நில புரோக்கர் ஜெயபிரகாஷ் மற்றும் சார் பதிவாளர் மணிகண்டன் ஆகியோர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டனர். இதில் வழக்கறிஞர் அன்வர்தீன் உடல்நலக்குறைவு காரணமாக மதுரை மத்திய சிறையில் மரணமடைந்தார். இதற்கிடையே இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட ஜஸ்டின் மணிகண்டன் கொடைக்கானல் வெள்ளி நீர்வீழ்ச்சி அருகே பதுங்கியிருந்த போது கைது செய்யப்பட்டார். 6ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் திண்டுக்கல்லில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்துக்கு அழைத்து வரப்பட்டார். அப்போது அவருக்கு ரத்த அழுத்தம் அதிகரித்ததோடு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறியதால் திண்டுக்கல் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அன்று மருத்துவமனைக்கு வந்த நீதிபதி அவரை நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்டார். தற்போது அவரது உடல்நலம் சற்று மோசமடைந்ததாக சொல்லப்படும் நிலையில் தற்போது மதுரைக்கு ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதே போல இந்த வழக்கில் மற்றொரு குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்ட பத்திர எழுத்தரும் இடைத்தரகருமான ஜெயபிரகாஷ் ஆகியோர் சிபிசிஐடி அலுவலகத்தில் சரணடைந்தார். தற்போது இருவரும் தங்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என சென்னை முதன்மை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு நீதிபதி பாக்கியராஜ் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இருவரது ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் இவர்களை ஜாமீனில் விட்டால் வழக்கு விசாரணையை பாதிப்படையக்கூடும், சாட்சிகளை மிரட்டக்கூடும் என சிபிசிஐடி தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அவர்களது ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார். ஜெயபிரகாஷ் தற்போது மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஜஸ்டின் மணிகண்டன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நீதிமன்ற காவலில் அவர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தற்போது 20 ஜாமீன் மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ராஜேந்திரன். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.